சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்த அதிரடி முடிவால் எந்தெந்த பிளேயர் வெளியே போகிறாங்க, எந்தெந்த பிளேயர் உள்ளே ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேவில் நிறைய பிளேயர்ஸ் வெளியே போக போகிறாங்க. அது முக்கியமான பிளேயர்ஸாக முன்ன சீசன் 2024 சீசனுக்கான ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, மிச்சில் இவங்களெல்லாம் சிஎஸ்கே ரொம்பவே எஃபெக்ட் போட்டு எடுத்தாங்க. பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட்ன்றது 2024 ஐபிஎல் சீசனில் கொடுக்கல. ஸோ அதனால் அவங்கள இந்த சீசனில் ஆக்ஷனில் வெளியே விட போகிறாங்க. மெகா ஆக்ஷன் இந்த வருஷம் நடக்க போகிறதுனால இந்த மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கே எந்த மாதிரியான ஸ்குவாடை செட் பண்ண போகிறாங்க, அந்த 25 பேர் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே நிர்வாகம் யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம், ஸோ இவங்களுக்கு முக்கியமாக டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் டெல்லி அணியிலிருந்து விடுவிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியானது. அதனால் சிஎஸ்கேவிற்கு நமக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணுன்றதுனால தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அவரை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் சிஎஸ்கே எடுக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர் நம்ம சிஎஸ்கேவில் தான் ரொம்ப நாளாக ஆடிட்டு இருந்தார். இந்த 2 சீசன் மட்டும்தான் ஆர்சிபிக்காக விளையாடிட்டு இருந்தார். அவர் இப்போ ஒரு கேப்டனாக இருக்கார். அவரை இந்த சீசனில் எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் கண்டிப்பாக ஆர்சிபியில் தக்க வைக்கப்பட மாட்டார். அதனால் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது டியூப்ளேசஸை கண்டிப்பாக சென்னை அணி எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கணும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு முக்கியமான ஃபாரின் பவுலர் வேணும் அப்படின்றதுக்காக அதுக்கும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜோஸ் ஹாசல்வுட்டும் ஆக்ஷனில் வரப்போகிறாரு. பேட் கமின்ஸை வெளியே விட போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எஸ்ஆர்எச் அணிக்கு கேப்டனாக இருக்கார். பட் அந்த டீமில் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால யாரை ரிட்டர்ன் பண்ணுறது, யாரை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அவங்க. ஒருவேளை பேட் கமின்ஸ் அவர்கள் கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு வந்தால் சென்னை அணி அவர் எடுப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கும். அதே மாதிரி மும்பை அணியில் இருந்த ஜோப்ரா ஆர்ச்சர் இவரும் ஆக்ஷனில் வந்தார்னா மேபி சென்னை அணி இவருக்கு போவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா மேபி ஒரு கண்ணு கூட வச்சிருக்கலாம். நமக்கு ஒரு நல்ல பாஸ்ட் பவுலர், கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்பீடு போடக்கூடிய ஒரு நல்ல தரமான பவுலர் வேணுன்றதுனால சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்களில் அவங்க கண்டிப்பாக களமிறங்குவாங்க. ஸோ இப்போ தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிளேயருக்கு நம்ம போகலாம், எந்தெந்த பிளேயருக்கு எவ்வளோ பட்ஜெட்கள் இருக்கணும் அப்படின்றத கூட டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. தோனியும் அதை சொல்லியிருக்காரு. ஸோ முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவை ஓப்பனிங் ருத்ராஜோட ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயர். டெவன் கான்வே இருக்காரு. அவரை ஆர்டிஎம்ல தக்க வைக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஸோ அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரையும் ஆர்டிஎம்ல எடுப்பாங்க. சிவம் துபேவும் ஆர்டிஎம்ல எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்களா, இல்லை டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற யாராச்சும் ஆர்டிஎம் மூலியமாக எடுக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பார்க்கலாம். மோயின் அலி அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மிச்சில் சாண்டனரை கண்டிப்பாக எடுப்பாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. அவரை தோனி ஏன் கூடிய வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்றதுக்காக தான் தோனி அவர் எடுத்து உட்கார வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த சீசன்லையும் மிச்சில் சாண்டனரை சென்னை அணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணியில் இருக்கக்கூடிய புவனேஸ்குமாரை சிஎஸ்கே அணி டார்கெட் பண்ணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புல இருக்குது. ஏன்னா அவர் ஒரு லெஜெண்டரி பவுலர், நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர், 2 பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர். அதனால் கண்டிப்பாக எஸ்ஆர்எச் அணி அவரை தக்க வைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அவர் ஆக்ஷனில் வர போகிறாரு. அந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே அவரை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நமக்கு தேவை சிஎஸ்கேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஸோ அந்த கேப்பபிலிட்டி புவனேஸ்குமார் கிட்ட இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேட்ஸ்மேன்ஸ் ஃபாரின் பேட்ஸ்மேனுக்கு டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டீவ் ஸ்மித் மீண்டும் ஆக்ஷனில் இது பண்ணுறாரு. ஸோ மேபி அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு பேக்கப் பேட்ஸ்மேன், நல்ல செட்டிலான பேட்ஸ்மேன், நல்ல ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வேணுன்றதுனால ஸ்டீவ் ஸ்மித் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு கோப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு கேப்டனா. கண்டிப்பாக இந்த சீசனில் மேபி சென்னை அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேட்ஸ்மேனுக்கும் நிறைய ஃபாரின் பவுலர்களுக்கும் சென்னை வளவிரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களை எல்லாம் எடுத்து டீமை புதுசாக செட் பண்ணுறது தான் நம்ம சென்னையுடைய வேலை. ருத்ராஜ் கைக்வாட் மீண்டும் இந்த சீசனில் கேப்டனாக நீடிக்க போகிறாரு. அவர் தலைமையில் தான் சென்னை அணி இந்த சீசன் 2025 ஐபிஎல் சீசன் களமிறங்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே மக்களே, இன்னும் சென்னை அணியில் யார் எந்தெந்த பிளேயர் வந்தால் நல்லாயிருக்கும், எந்தெந்த பிளேயருக்கு சென்னை ஆக்ஷனில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.